உலக பிரபலமான நார்வே செஸ் போட்டி நார்வே நாட்டின் ஓஸ்லோ நகரில் நடந்தது. இந்த போட்டியில் இந்திய கிராண்ட் மாஸ்டரும் சென்னையை சேர்ந்தவருமான செஸ் வீரர் பிரக்யானந்தா கலந்து கொண்டு விளையாடினார். 20 வயதான பிரக்யானந்தா இந்த போட்டி தொடரில் நம்பர் 1 செஸ் வீரரும் 7 முறை உலக சாம்பியன் பட்டத்தை வென்றோருமான கார்சலனை 2 முறை வீழ்த்தினார். இறுதியில் பிரக்யானந்தா சாம்பியன் பட்டத்தை வென்றார். இந்த வெற்றியின் மூலம் நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை படைத்தார் பிரக்யானந்தா. இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் பெருமை சேர்த்த பிரக்யானந்தாவுக்கு முதலமைச்சர் விஜய் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிலையில் சென்னை திரும்பிய பிரக்யானந்தா தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை இன்று சந்தித்தார். அப்போது பிரக்யானந்தாவுக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து வழங்கி முதலமைச்சர் விஜய் பாராட்டினார். நார்வே செஸ் தொடரில் வெற்றி பெற்றதற்காக வழங்கப்பட்ட கோப்பையை முதலமைச்சர் விஜயிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ரூபாய் 50 லட்சத்துக்கான காசோலையை முதலமைச்சர் விஜய் வழங்கினார். பின்னர் முதலமைச்சரின் அறையில் முதலமைச்சர் விஜயுடன் பிரக்யானந்தா செஸ் விளையாடினார். அப்போது சாதுரியமாக முதலமைச்சர் காய்களை நகர்த்தினார். பிரக்யானந்தாவும் அற்புதமாக காய்களை நகர்த்தி வென்றார். அதை பார்த்ததும் முதலமைச்சர் விஜய் சிரித்தபடியே கைத்தட்டி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதோடு அவருடன் கை குலுங்கி மகிழ்ந்தார்.